வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன். பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஹோட்டல் அஞ்சப்பர் ஸ்டைல் செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம். அங்கே வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. அதே ஸ்டைலில் இப்போ செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 வரமிளகாவும் 1 நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 முந்திரி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, சோம்பு கால் ஸ்பூன் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. 5 பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிடுச்சுங்க. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் பண்ணால் இது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. வச்சு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வரமிளகா 2 போட்டுடலாம். நம்ம அறுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து கலக்கிலாங்க. சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், சோம்பு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள். இப்போ சிக்கன் சேர்த்திடலாம். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். இதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. உப்பு சேர்த்து நடுவில் ஒரு 2 தடவை கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நடுவில் நான் 2 தடவை கலக்கி விட்டேன். இப்போ தண்ணி எதுவும் இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க. நல்லா வெந்துருச்சு, நல்லா ட்ரையும் ஆயிடுச்சு. பாருங்கள், 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதே சமயம் ட்ரையாக அஞ்சப்பர் ஸ்பெஷல் செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கிரேவியாக கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் கசகசம் அரைச்சி ஊற்றிங்கன்னா கிரேவியும் ரெடி ஆயிரும். இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.